ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன்கள் துலா ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இது எப்ப பிறக்குது அப்படின்னா 14/4/2026 கிழமை காலை 9:30 மணிக்கு சதய நட்சத்திரத்துல இந்த வருடம் பிறக்குது. சதய நட்சத்திரத்துல இந்த வருடம் பிறக்கிறதுனால துலா ராசியில இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரக்காரர்கள் கட்டாயம் பரிகாரம் பண்ணணும். என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, காலையில இந்த வருடம் பிறக்குது இல்லையா, அந்த வருடம் 9:30 மணிக்கு 14ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி காலையில 9:30 மணிக்கு நீங்க அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு அங்க ஜீவராசிகளுக்கு ஜலம் குடிக்கிறதுக்கு ஜலம் கொடுங்க. ஆடு மாடு எதுவா இருந்தாலும் சரி அதுக்கு ஜலம். அதே மாதிரி ஏழை எளியவர்களுக்கு வஸ்திர தானம் பண்ணலாம். ஆடை வஸ்திரம் சொல்லும்ல, அது மாதிரி தானம் கொடுக்கலாம். அப்புறம் அன்னதானம் கொடுக்கலாம், நீர்மோர் கொடுக்கலாம். அப்புறம் விசிறி இருக்கு இல்லைங்களா, விசிறி விசிறது இருக்குல்ல, விசிறி. அதே மாதிரி செருப்பு, பாதத்துக்கு கீழே, அதாவது காலுக்கு கீழே போட்டுக்க செருப்பு, கம்பளி, இந்த மாதிரி உங்களால என்ன முடியுமோ அதை தானமா கொடுங்க. இந்த தானம் கொடுக்கறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ஒரு வருடம் முழுவதுமே பணத்தட்டுப்பாடுங்கிறது உங்களுக்கு எப்பவுமே வராது. அதுக்கு அடுத்தது என்னன்னா, இந்த விபத்து கண்டம் அகால மரணம் சொல்லக்கூடிய விஷயங்கள், அசம்பாவிதங்கள் எதுவுமே நடக்காம உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். இந்த ஏழை எளியவர்களுக்கு செய்யறதுனால அதோடைய புண்ணியங்கள் உங்களுக்கு இந்த ஒரு வருடம் முழுவதுமே நிலைத்து நிற்கும். முக்கியமா ஆயுள் கண்டம் வராது, பாதுகாப்பு கிடைக்கும், பரிபூரணமான உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும், காசு பணத்துல எந்தவித குறையும் இருக்காது. சரி, உங்களுடைய ராசிக்கு, துலா ராசிக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கு அப்படின்னா, நல்ல நிறைய மாற்றங்கள் இருக்கு. காசு பணம் அப்படிங்கிறதுல எந்தவித பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கு. ஏன்னா சனி 6ஆம் இடத்துல இருக்காரு. அதுக்கப்புறம் ராகுக்கு இது பயிற்சி இருக்கு. டிசம்பர்ல பாத்தீங்கன்னா ராகு உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு வராரு. கேது 11ல இருந்து 10க்கு போறாரு. அதே மாதிரி குருவும் பாக்கியஸ்தானம் 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு, தொழில் ஸ்தானத்துக்கு வராரு. இது எல்லாமே நல்ல அற்புதமான பலன்கள் தான். முக்கியமான கிரக பலன்கள் தான் சொல்லியிருக்கேன். மற்ற கிரகங்கள்லாம் அடிக்கடி மாறிட்டே இருக்கும். அதனால அந்தந்த மாத ராசி பலன்களை நம்ம பார்த்துக்கலாம். இது என்னன்னா, உங்களுக்கு குரு 10ஆம் இடத்துக்கு வர்றதுனால தொழில் மூலியமா நல்ல வருமானம்ங்க. ஏன்னா குரு உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்தை பாக்குறாரு. 2ஆம் இடம்ங்கிறது வருமானம், நமக்கு வரக்கூடிய வருமானத்தை பாக்குறாரு. அதே மாதிரி 4ஆம் இடம் தொழில் ரீதியா நிறைய மாற்றங்கள் உறுதி. 6ஆம் இடம் அப்படிங்கிறது நமக்கு உத்தியோகம், உழைப்பு எல்லாமே. நம்ம காசு பணம் அப்படிங்கும்போது 6ஆம் இடம் நல்லா இருக்கணும், 10ஆம் இடம் நல்லா இருக்கணும், 2ஆம் இடம் நல்லா இருக்கணும். இது எல்லாமே இந்த வருடம் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் தான். சரி, குரு 2ஆம் இடத்தை பாக்குது. அதனால காசு பணத்துக்கு எப்பவுமே குறைவில்லாம இருக்கும். தொழில் மூலியமா நல்ல, இப்ப நீங்க ஆல்ரெடி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப ஸ்லோவா இருக்கு, ரன் ஆக மாட்டேங்குது அப்படின்னா அந்த கவலைகள் இனி உங்களுக்கு வேண்டாம். தொழில் மூலியமா நல்ல வருமானம் வரப்போகுது. தொழில் நல்லபடியா பழைய மாதிரி நல்ல லாபத்தோட போகும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா குரு 2ஆம் இடத்தை பாக்குறாரு, 4ஆம் இடத்தை பாக்குறாரு, அதே மாதிரி 6ஆம் இடத்தையும் பாக்குறாரு. இது எல்லாமே நல்ல அற்புதம். அதாவது கடன் ரீதியான பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் சரி, கடன் உங்களுக்கு இந்த வருஷம் இருக்கவே இருக்காது. கடன்ல இருந்து வெளியில வந்துடுறீங்க. கடன் அப்படிங்கிறது நிவர்த்தி ஆகும். 4ஆம் இடத்தை பாக்குறதுனால உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கு ரொம்ப சூப்பரான வளர்ச்சிங்க. மிகப்பெரிய லெவல்ல பிரம்மாண்டமான வளர்ச்சி அப்படிங்கிறது உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கு இருக்கு. அதனால நீங்க இறக்குமதி ஏற்றுமதி சார்ந்த தொழில்களா இருந்தா இன்னும் கூடுதலான உத்வேகத்தோட நீங்க எல்லா விஷயம் செய்ய உங்களுக்கு அத்தனையுமே சக்சஸ் ஆக போகுது. குரு தொழில் ரீதியா நிறைய மாற்றங்களை கொடுப்பாரு. அதே மாதிரி காசு பணத்தை கொடுப்பாரு, நிரந்தரமான வருமானத்தை கொடுப்பாரு. அதே நேரத்துல அலைச்சல்களையும் கொடுப்பாரு. கடினமான உழைப்புகளை போடும்போது சனி உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ண போறாருன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு 10ஆம் பார்வையா 3ஆம் இடத்தை பாக்குறாரு. நீங்க எந்த அளவுக்கு முயற்சி பண்றீங்களோ, எந்த அளவுக்கு அலைச்சல் ஆகுறீங்களோ, அது எல்லாமே காசா கட்டாயம் உங்களுக்கு மாறும். கவலைகள் வேண்டாம். காசு பணம் தொழில இருந்து இந்த வருடம் கட்டாயம் எடுத்துக்க முடியும். அதே மாதிரி உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு நல்ல அமைப்புகள், 6ஆம் இடத்தை குரு பாக்குறாரு. ஒரு நல்ல பதவி கிடைக்கும். அதே நேரத்துல காசு பணம் வரும், ப்ரொமோஷன் இருக்கு, சேலரி இன்க்ரிமெண்ட் இருக்கு. நீங்க ரொம்ப நாளா இந்த கம்பெனில போய் வேலை பார்த்தா நல்லா இருக்கணும், அந்த மாதிரி ஒரு ஹையர் கம்பெனிக்கு உங்களைய கூப்பிடுவாங்க. நீங்க அங்க போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு, உங்களுடைய ஊருக்கே போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு, இடமாற்றங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கட்டாயம் வரும். நிறைய காசு பணம்ங்கிறது இந்த உத்தியோகத்துல இருக்கிறது பார்ட் டைமா 2 ஜாப்பா மாறுறது,
சைட்ல இன்கம் வருது. இந்த மாதிரி உத்தியோகத்துல கட்டாயம் ஒரு நல்ல டெவலப்மெண்ட். பொதுவா இன்கம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. தொழில் ரீதியாவோ, உத்தியோக ரீதியாவோ, படிப்பு ரீதியாவோ நிறைய அலைச்சல்களை மேற்கொள்ளணும். 3ஆம் இடத்தை வந்து என்னன்னா சனி பாக்குறாரு. அதனால அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். ஆனா அந்த அலைச்சல்கள் எல்லாம் உங்களுக்கு ஆதாயமா மாறும். சனி 6ஆம் இடத்துல இருக்கு. 6ஆம் இடத்துல இருக்குன்னா வெற்றி சனி அது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் சனிதான். 4, 5 கூடியவர், நல்ல ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடியவர் தான் 6ல இருக்காரு. உத்தியோகம் மூலியமா திடீர்னு ஒரு நல்ல பிராப்தம், ஐஸ்வர்ய பிராப்தம், அதிர்ஷ்டம் எல்லாம் தானாக தேடி வரப்போகுது. படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்புல ஆர்வம் இல்லாததுதான் ஏற்படும். ஏன்னா 3ஆம் இடத்தையும் சனி பாக்குறாரு. 4ஆம் இடத்துக்கும் ராகு வந்திருக்கு. கல்வி ஸ்தானத்துக்கே ராகு வரும்போது படிக்கக்கூடியவங்க அப்படியே டைவர்ட் ஆகி இன்ஸ்டா பக்கம் போறது, அப்படியே சோசியல் மீடியா பக்கம் போறது, இதே வேலையாத்தான் இருப்பீங்க. தயவு செய்து படிச்சாதான் வாழ்க்கைன்னு மனசுல பதிய வச்சுட்டு படிச்சா மட்டும்தான் நீங்க நல்ல லெவலுக்கு அடுத்தடுத்ததுக்கு போக முடியும். இல்ல நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்காது. கட்டாயம் அது உங்க வாழ்க்கை பாதையை மாத்தி விட்டுரும். துலா ராசியில இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் குழந்தைங்களை கரெக்டா கைட் பண்ணி கொண்டு போல அப்படின்னா கட்டாயம் முடியாது. குரு பாக்குது. அதனால பேரண்ட்ஸ் கைட் பண்ணா கட்டாயம் நல்ல மதிப்பெண்களை எடுக்க முடியும். உயர்கல்வி நல்லா இருக்கு. ஆனா உங்களுக்கு 10ஆம் இடத்துல வந்து குரு இருக்கனால உயர்கல்வியில நல்லா இருக்கு. நல்ல இடத்துல போய் பிளேஸ்மெண்ட் ஆக முடியும். இந்த வாய்ப்பையும் கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும். பொதுவாவே கிரகங்கள் ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்கும்போது அதுக்கு உண்டான கூடுதலான முயற்சிகளும் நம்ம போடும்போது மட்டும்தான் மிகப்பெரிய லெவல்ல சக்சஸ் கிடைக்கும். இல்ல அப்படின்னா வரும் வரும் வரும்னு உட்கார்ந்தே இருக்கணும். ஒரு கதை தான் நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். லாட்ரி, அதாவது மகாலட்சுமிகிட்ட போய், மகாலட்சுமியுடைய பக்தர் அவர் வந்து தினமும் சேவை செய்வாராம் அம்பாளுக்கு. அவரு போய், அம்மா தாயே இந்த தடவை கட்டாயம் எனக்கு லாட்ரி டிக்கெட் விழுந்துடணும்னு வேண்டுனாராம். விழுகலையாம். அடுத்த தடவை வேணாராம், விழுகலையாம். 3ஆவது டைம் போய் ரொம்ப கோவமா, ஏமா இந்த தடவையாவது எனக்கு விழுகணும், நான் உன்னை நம்பினேனே, நீ இப்படி ஏமாத்திட்டேன்னு சொன்னாராம். 4ஆவது டைம் வந்து அம்பாலே கோவப்பட்டு என்ன சொல்லிட்டாராம், பக்தா ஃபர்ஸ்ட் நீ போய் லாட்ரி டிக்கெட்டை வாங்கு அப்படின்னு சொல்லிட்டாலாம். அவளுக்கு லக்ஷ்மிக்கு கோவமே வராது. அவளே கோவப்பட்டு சொல்லிட்டாலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? டிக்கெட்டே வாங்காம டிக்கெட் விழுவணும் எப்படி அப்படிங்கிற மாதிரி முயற்சியே பண்ணாம எல்லாமே எனக்கு வந்துடணும், எல்லாமே ஒவ்வொரு விஷயமும் உங்களுடைய கையில தான் இருக்கு. சோ அதனால நீங்க எந்த அளவுக்கு முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு பலன்கள் கொடுக்கறதுக்கு குரு, ராகு, கேது, சனி எல்லாமே பலமா உட்கார்ந்து இருக்கு. சோ அதனால கட்டாயம் நீங்க முயற்சி பண்றதெல்லாம் உங்க கையில தான் இருக்கு. இது எல்லாத்துக்குமே, படிக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, பிசினஸ் பண்ணக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கெல்லாம் இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் இதேதான். துலா ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு புதுசா ஏதாவது தொடங்குறீங்கன்னா தயவு செய்து இப்ப தொடங்குங்க. இந்த வருடம் தொடங்கிருங்க. யோசிச்சுக்கிட்டே இருக்காதீங்க, நான் போலாமா வேண்டாமா, செய்யலாமா வேண்டாமா. தயவு செய்து அந்த ஒப்பீனியனே வேண்டாம், எடுத்து விட்டுருங்க. 10ஆம் இடத்துல குரு வந்திருக்காரு. இந்த டைம்ல நீங்க ஒரு பிசினஸ் பண்ணலன்னா இப்பெல்லாம் இனிமேல் செய்ய முடியாது. இந்த டைம்ல நீங்க ஒரு ஒர்க்ல போய் ஜாயின் பண்ணல, இனிமேல் போக முடியாது அப்படின்னு நினைச்சுக்கோங்க. தயவு செய்து இந்த வருடம் நல்ல பலன்கள் இருக்கு. 2ஆம் இடத்தை குரு பாக்குறாருங்க. எதை தொட்டாலும் பணம் வரப்போகுது. அப்ப ஏதாவது ஒரு விஷயத்த செய்யுங்க. செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சு பல தடவை வீட்லயும் டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆனா கட்டாயம் நடக்கும். உங்களுக்கு நன்மைகளே தான் நடக்க போகுது. காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு, புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு, ஆன்லைன்ல பிசினஸ் பண்ணலாம், புதுசா ஸ்டார்ட் அப் பண்ணலாம், விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது. அதனால தயவு செய்து நீங்க நினைக்கக்கூடிய விஷயத்த இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. கட்டாயம் நீங்க சக்சஸ் ஆயிருவீங்க. விரும்பின விஷயங்கள் அனைத்துமே நடக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு. நிறைய நகை வாங்குவீங்க, ட்ரெஸ் வாங்குவீங்க, வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க. 4ஆம் இடத்துல ராகு வந்திருக்கு. வண்டி ஓட்டும் போது பார்த்து போங்க. ஆனா புதுசா வண்டி வாங்குறது, வீடு கட்டக்கூடியது, வாகன பிராப்தம் இருக்கு. குரு 10ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப கட்டாயம் ஒரு வாகன பிராப்தம் இருக்கு. வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. தயவு செய்து நல்ல அமைப்புகள் இருக்கும்போது இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கங்க. மிகப்பெரிய லெவல்ல அது உங்களுக்கு அதிர்ஷ்டமா மாறிடும். ஒரு ப்ரொமோஷன் வர்றது, ஒரு இடத்துல நீங்க வந்து இப்ப குரூப் 2, குரூப் 1 இந்த மாதிரி சிவில் சர்வீஸ்க்கு, இந்த மாதிரி கவர்மெண்ட் சர்வீஸ்க்கு எக்ஸாம்ஸ்க்குலாம் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா அவங்களுக்குலாம் வந்து ஒரு திடீர்னு அதிர்ஷ்டம் இருக்கு. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அமைப்புகள் ரொம்ப நல்லா இருக்கும்போது இந்த கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஒரு நல்ல பதவி ஸ்தானத்தை குரு பாக்குறாரு. ராகு பதவி ஸ்தானத்துக்கு வராரு. திடீர்னு எதிர்பாராத வகையில உங்களுக்கு ஒரு நல்ல பதவி கிடைச்சிரும்.
கட்டாயம் கிடைச்சிரும். அது ஒரு நல்ல அமைப்பு. அதே மாதிரி ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, தேக ஆரோக்கியத்துல கவனம். 6ஆம் இடத்துல சனி, தேக ஆரோக்கியத்துல கவனம், விரயம் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. சனி வந்து உங்களுக்கு 12ஆம் இடத்தை பாக்குறாரு. மருத்துவ விரயம் இருக்கு. ஹெல்த்ல ஏதாவது பிரச்சனைனா உடனடியா மருத்துவரை ஆலோசனை பண்ணுங்க. 1000 500ங்கிறதுல முடிக்கிறத விட்டுட்டீங்க அப்படின்னா லட்சக்கணக்கில் செலவாயிரும். பொதுவா நைட் டைம் டிராவல் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கணும். நீண்ட தூர பிரயாணங்கள் பண்ணும்போது செல்ஃப் டிரைவ் பண்ணாம ஆக்டிங் டிரைவரை பண்ணுங்க. அப்படி இல்ல எமர்ஜென்சியா நீங்க போகணும்னா பஸ் புக் பண்றது, கார் புக் பண்றது, ஃப்ளைட் புக் பண்ணி போங்க, ட்ரெயின் புக் பண்ணி போங்க. ஆனா நீங்களா செல்ஃபா போகாதீங்க. பொதுவா வண்டி வாகனங்களை ஓட்டும் போது உங்க மனநிலை நல்லா இருந்தா மட்டும் நீங்க ஓட்டுங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. 4ஆம் இடத்துக்கு ராகு வராது. 6 கூடிய குரு 4ஆம் இடத்தை பாக்குறாரு. மருத்துவ விரயம் அல்லது வண்டி வாகனங்களுக்கு ஏதாவது ஒரு விரயமாகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால கவனமாக இருங்க. ஹெல்த்தையும் ரொம்ப ரொம்ப பாத்துக்கணும். அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் வழக்குகள்ல வெற்றி அடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குரு பலமும் இருக்கு, சனி பலமும் இருக்கு. அதனால கோர்ட்டு கேஸ் ரொம்ப நாளா இழுத்துட்டு இருக்கும் இல்லையா, அது எல்லாமே சரியாகிறதுக்கு இந்த வருடத்துல அதிக வாய்ப்புகள் இருக்கு. நீங்க ரொம்ப நாள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு சக்சஸா மாறி உங்க கைக்கு கட்டாயம் கிடைக்கும். அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள்லாம் மாறி அது உங்க கைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கணவன் மனைவி உறவுகளிடையே சிறு சிறு பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 6ஆம் இடத்துல சனி, கோர்ட்டு கேஸ், டைவர்ஸ், சண்டை, பஞ்சாயத்து, இது எல்லாமே 6ஆம் இடம் தான். அதுல உங்களுக்கு ஃபேவர் கிடையாது. துலா ராசியில இருக்கிறவங்க நான் வச்சதுதான் சரி அப்படின்லாம் நிக்காதீங்க. தயவு செய்து அனுசரணையா போங்க. இல்லைன்னா பிரிவுகள் ஏற்படும். 3ஆம் மனிதர்களுடைய தலையீடுகள் ஏற்படும். பிரச்சனைக்குரிய இதா மாறிடும். 6ஆம் இடம் டைவர்ஸை வாங்கி கொடுக்கக்கூடிய இடம். சனி திசை யாருக்காவது நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா அனுசரணை இல்ல, உங்க மேல தப்பு, ரைட்டு, இதெல்லாமே இங்க மேட்ரு கிடையாது. சாரின்னு கேட்டு அனுசரணையா போங்க. உறவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பிரிந்ததுக்கு அப்புறம் அதை கண்ணீர் விட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இதை நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா 6ல வந்திருக்கக்கூடிய சனி குருவுக்கு பார்வை இருக்கு. குரு நன்மையைத்தானே செய்யும்னா குருவோடைய வேலை நன்மையோ தீமையோ வளர்த்து விடுறது மட்டும்தான் அவருடைய வேலை. அதனாலதான் நான் சொல்றேன், சாரி அப்படின்னு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அனுசரிச்சு போங்க. விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை. இத மனசுல வச்சுக்கோங்க. கட்டாயம் உங்களுக்குன்னு ஒரு நேரம் வரும், உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. ஆணாக இருந்தால் கணவனாக இருந்தால் மனைவி கிட்டையும், மனைவியாக இருந்தால் கணவன் கிட்டையும் அனுசரிச்சு அன்பா ஆதரவா போறதா, ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நடக்கிறதா நல்ல வழி. இதை தாண்டி இதுக்கெல்லாம் பெரிய பரிகாரங்கள் கிடையாது. 6ஆம் இடம் வளர்த்திருக்கும் போது காசு பணம் வரும், அலைச்சல்கள் வரும், நல்ல ஆதாயங்கள் இருக்கு. அதே நேரத்துல அதுல என்ன தீமை இருக்குன்னா இந்த மாதிரி சண்டை சச்சரவுகள் வரும். சோ இதுல எல்லாம் ரொம்ப கவனமாக இருந்துக்கங்க. துலா ராசியில இருக்கக்கூடிய கலைத்துறை மிகப்பெரிய லெவல்ல சாதனை புரியக்கூடிய வருடம் இந்த வருடம். நல்ல காசு பணம் சம்பாதிக்க முடியும். குருபலம் இருக்கு. குருவும் கேதுவும் சேர்ந்திருக்கு. மிகப்பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சி. கூட 4ஆம் இடத்துல ராகு. மிகப்பெரிய வளர்ச்சி. உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி மூலியமா பெரிய லெவல்ல வாய்ப்புகள் வரும். நிறைய வாய்ப்புகள் வரும். காசு பணம் சம்பாதிக்க முடியும். வளர்ச்சிங்கிறது வந்து பிரம்மாண்ட வளர்ச்சியா இருக்கறனால மக்கள் கிட்ட ஈஸியா போய் சேருவீங்க. உங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸை கிரியேட் பண்ணுவீங்க. அதே மாதிரி விருதுகள் கிடைக்கும். உங்களுக்கு பெரிய பெரிய விருதுகள் கிடைக்கும். நிறைய இசைத்துறையா இருந்தாலும் சரி, சினிமா துறையா இருந்தாலும் சரி, வாய்ப்புகள் வந்து குமிஞ்சுக்கிட்டே இருக்கும். காசு பணத்தை சம்பாதிக்கக்கூடிய வருடம் தான் இது. அரசாங்க துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். 6ஆம் இடத்துல சனி இருக்கனால உங்க மேல கேஸ் போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேர். அதனால கவனமாக இருங்க. உங்களுடைய பணி என்னவோ, உங்களுடைய ஜாப் ஃபங்க்ஷன் என்னவோ அதை மட்டும்தான் கரெக்டா செய்யணும். குரு 10ஆம் இடத்துல வந்திருக்கனால பதவி ஸ்தானத்துக்குலாம் நல்லது. திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும், அதிர்ஷ்டம் வரும், காசு பணம் சம்பாதிக்க முடியும். ஆனாலும் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி 12ஆம் இடத்தையும் பாக்குறதுனால ரொம்ப கவனமா இருக்கணும். 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு டிசம்பருக்கு அப்புறம் 10ல கேது வருது. ஏதாவது பதவிக்கு சிக்கலையும் கொடுத்துரும். குரு வந்து பாத்தீங்கன்னா காப்பாத்தி விடுவாரு. ஆனாலும் கேது ஃபர்ஸ்ட் சிக்கலை கொடுக்கும். அதனால சட்ட ரீதியா அதை ஹேண்டில் பண்ற மாதிரிதான் இருக்கும். ஆனா குரு இருக்கனால உங்களுக்கு சக்சஸ் கிடைச்சிடும். அதனால கவலைப்படாதீங்க. உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். பணிச்சுமை கூடுதலா இருக்கும். இருந்தாலும் சமாளிக்க முடியும். காசு பணத்தை சம்பாதிக்கக்கூடிய டைம் இது. லஞ்ச லாவண்யங்களை ஈடுபடும் போது ரொம்ப கவனமாக இருங்க. முடிஞ்ச அளவுக்கு ஈடுபடாம இருக்கிறது தான் நல்லது. உங்களுடைய விஷயங்கள் அதே மாதிரி உயர் அதிகாரிகள் வாய் வழியா சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு செவிசாய்க்காம எதுவுமே ரிட்டன் ஆர்டர் இருந்தா மட்டும் செஞ்சு பழகுங்க. இல்ல அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஹேண்டில் பண்ணிக்கோங்க.
பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. அரசாங்க அதிகாரிகளுக்கு சொல்லியாச்சு. அரசியல்வாதிகளுக்கு உங்களுக்கு நல்ல வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது உறுதிங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல ராகு வருது. ஆல்ரெடி வந்து போஸ்ட் ஏதாவது இருக்கு அப்படின்னா அது வந்து கொஞ்சம் பிரச்சனைக்குரியதா மாறும். போஸ்ட்ல நீங்க எதுவும் இல்ல அப்படின்னா திடீர்னு ஒரு பெரிய போஸ்ட் கிடைக்கும். ஆனா எது பார்த்தாலும் உங்களுக்கு 4ஆம் இடம் பதவி ஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கு. 6ஆம் இடத்துல சனி இருக்கனால கொஞ்சம் சனியோடைய தாக்கங்களும் இருக்கனால மீடியால நீங்க செய்த தவறுகள் வரலாம், அல்லது ஒரு வீடியோனாலேயோ நீங்க வந்து கேவலமா, அதாவது மீமா வந்து போர்ட்ரேட் பண்ணப்படலாம். நீங்க செய்யக்கூடிய விஷயங்களை நெகட்டிவா மக்களுக்கு எடுத்துட்டு போறது இந்த மாதிரி இருக்கும். சில கெட்ட பேர்கள் அவமானங்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு உண்டான பூஜை பரிகாரங்கள் செய்யும் போது இதெல்லாம் நிகழாம இருக்கும். வெற்றி வாய்ப்பு வருமா இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வெற்றி வாய்ப்பாளரா வருவீங்களா, வெற்றி வேட்பாளரா வருவீங்களா அப்படின்னா அதுக்குண்டான பூஜை பரிகாரங்களை அது பண்ணிக்கிறதா நல்லதுங்க. இல்ல அப்படின்னா பக்கத்துல வந்துட்டு கை நழுவி போயிடும். ஏன்னா சனி பலம் வந்து அவ்வளோ உங்களுக்கு நல்லா இல்ல. வெற்றி வாய்ப்பு ஸ்தானமாக இருந்தாலும் கேது கூட போகுது. அப்போ வந்து இந்த சனியுடைய திரிகோணத்துலதான் குருவும் கேதுவும் சேருது. அப்போ பக்கத்துல வந்துட்டு கை நழுவி போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால கூடுதலான கவனம் செலுத்துக்குங்க. பொதுவாவே கோர்ட்டு கேஸுகள், கடன் பிரச்சனைகள் இதெல்லாம் உங்களுக்கு நிவர்த்தி ஆக போகுது. பொருளாதார வாழ்க்கைங்கிறது ரொம்ப நல்ல உயர்வான விஷயத்த உங்களுக்கு கொடுக்கும். அதே நேரத்துல உறவுகளிடையே ரொம்ப அனுசரிச்சு போகணும். மனக்கசப்புகள் உருவாகுங்க. தாயார் வழி சொத்துக்கள் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. தாய்க்கு அதே நேரத்துல மருத்துவ செலவுமே இருக்கு. 12ஆம் இடத்தை வந்து சனி பாக்குறதுனால உங்களுக்குமே மருத்துவ செலவு இருக்கு. முக்கியமா தேக ஆரோக்கியத்துல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டியது இந்த வருடம் கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. பொதுவா வழிபாடுகளை பண்ணிக்கங்க, குலதெய்வ வழிபாடுகள் பண்ணிக்கங்க. மேரேஜுக்கு உண்டான அமைப்புகள் இந்த வருடம் உங்களுக்கு இல்ல. 6ஆம் இடத்துல குரு, களத்திர ஸ்தானத்துக்கு சனி, ராகு, கேது, குரு எந்த கிரகத்துடைய தாக்கமும் இல்ல. உங்களுடைய சுய ஜாதகத்துல மேரேஜ் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் இருந்துச்சு, 7ஆம் அதிபதியோட தசா புத்தி இது மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா மேரேஜ் ஆகும். அதுக்கு குருபலம் இருந்தா மேரேஜ் ஆகலாம். ஆனா உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் குருபலமோ சனியோ இல்ல ராகு கேதுவோடைய தாக்கங்கள் இல்ல. புத்திர பாக்கியம் இருக்கா அப்படின்னா 5ல இருக்கக்கூடிய ராகு வந்துட்டாரு. பெருசா புத்திர பாக்கியத்துக்கும் அந்த மாதிரி அமைப்புகள் இல்ல. ஆனா உங்களுடைய ஜாதக ரீதியா வந்து 5ஆம் அதிபதியோட இதெல்லாம் நடக்குது அப்படின்னா புத்திர பாக்கியத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாவே உங்களுக்கு பொருளாதார வாழ்க்கை சிறப்பாகவும் உயர்வாகவும் தான் இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே செய்யுங்கள் பணிவான நமஸ்காரங்கள். பராபவ வருஷம் 14/4/2026 இது வந்து தமிழ் வருஷங்களில் பார்த்தாலேயானால் 60 வருஷங்களில் 40வது வருஷமாக வருது. விஸ்வாவசு வருஷம் அப்படின்றதுக்கு அடுத்ததாக பராபவ வருஷம் வருது. இந்த வருஷத்தினுடைய ராஜா அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான். மந்திரி வந்து செவ்வாய். இந்த வருஷத்தில் மந்திரி செவ்வாயாக இருக்கார். இந்த வருஷத்தில் சேனாதிபதி, அர்க்கியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சந்திரன். அதனால் பார்த்தாலேயானால் தானியங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் நெருப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராஜா குருவாக இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் நிச்சயமாக வெற்றிகரமாக கையாண்டு மக்களை காப்பாற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த வருஷத்தினுடைய கோல்சாரம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த வருஷத்தில் பார்த்தோம்னா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் சூரியனும் சுக்கிரனும் இருக்கான். மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் பார்த்தோம்னா ராகு இருக்கார். சனி, செவ்வாய், இந்த புதன், இந்த 3 கிரகங்கள் வந்து மீனத்தில் இருக்குது. இந்த வருஷம் பிறக்கக்கூடிய நாள் செவ்வாய்க்கிழமை. நட்சத்திரம் பார்த்தாலேயானால் இந்த வருஷம் பிறக்கக்கூடிய நாளான நட்சத்திரம் வந்து சதய நட்சத்திரம், ராகுவோட நட்சத்திரம். மிகப்பெரிய மாயை விளையாட்டுகள், சித்து விளையாட்டுகள் இதெல்லாம் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு. ஏஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கம்ப்யூட்டர், சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் ப்ரோக்ராமிங்
மாயை விளையாட்டுக்கள், ஃபண்டு டிரான்ஸ்போர்ட் ஆகுது, அது தவிர வந்து இந்த ஏரோஸ்பேஸ், ஏரோடைனமிக், அது தவிர காற்றின் வழியாக பிரச்சனைகள், இது எல்லாமே வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷம் பார்த்தோம்னா ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகமும் ஆரம்பிக்கிறது. எல்லா கிரகங்களும் இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது ராகு கேத்துக்குள்ளே இருக்கிறதால எந்த ஒரு விஷயமும் ஆரம்ப காலகட்டத்தில் தடையாக இருக்கும். இது வந்து குரு பகவான் மாறின உடனே, அதாவது 26/5/2026 குரு பகவான் கடகத்துக்கு வர்றார். இந்த வருஷத்தில் 3 பெயர்ச்சிகளும் நல்லபடியாக இருக்குது. அதாவது சனி பகவான் பெயர்ச்சியில் இருந்தாலும் வக்கரகதி அடைகிறார். எப்போ 5/7/2026, அதாவது ஜூலை மாதத்தில் குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறார் 26/5/2026. அப்போது அந்த 26/5 அப்போ பார்த்தேனால் குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறதன் மூலம் மிகப்பெரிய ஏற்றம். அது தவிர இந்த வருஷத்தினுடைய கடைசி, அதாவது ஒரு 10ஆம் மாதம் வாக்கில் பார்த்தலையானால், அதாவது 11ஆம் மாதம் 13/11/2026 அப்போ ராகு கேத்துவினுடைய பெயர்ச்சி இருக்குது. மிகப்பெரிய விசேஷம், மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் இருக்குது. ராகு கேத்துவின் பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தலையானால் மகரத்தில் ராகுவும் கடகத்தில் கேத்துவும் இருக்கக்கூடிய காலம். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது குருவோடு சேர்ந்து இருக்குது. அதாவது குரு பகவான் வந்து இந்த வருஷம் திருப்பியும் பெயர்ச்சி ஆகிடுறார். 10ஆம் மாதத்துலேயே பெயர்ச்சியாகி சிம்மத்துக்கு போகிறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேனால் குரு பகவான் சிம்மத்தில் இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். ஆட்சி விழா, அதாவது சிம்மம் வந்து அவருடைய நட்பு வீடுன்னு சொல்லக்கூடியது. அதனால் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும். இந்த ராசியில் உட்கார்ந்துட்டு அவர் வந்து 5ஆம் பார்வையாக தனுசை பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டில் நல்ல ஒரு அந்தஸ்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வருஷத்தில் வந்து இந்த ஏற்கனவே போர் சூழல் இருக்குது அப்படின்னு நான் ஏற்கனவே, அதாவது மாசி மாதத்திலே சொல்லியிருந்தேன். அதாவது விஸ்வாவசு வருஷம் மாசி மாதத்திலே வந்து போர் சூழல்கள் நிச்சயமாக வரும்னு சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி போர் சூழல் வந்தது. இப்போ பார்த்தோம்னா போர் சூழல்கள் சற்று அமைதிப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்போத்துலேருந்து, அதாவது மே மாதம் 2026 பார்த்தீங்கன்னா போர் நிச்சயமாக கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதற்கு பிறகு 11ஆம் மாதத்துக்கு அப்புறம் போர் நிச்சயமாக தனியக்கூடும், ரொம்பவுமே தனியக்கூடும். இதில் வந்து பார்த்தேனால் இந்த இது அரேபியன், சவுத் வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்ன்னு சொல்லக்கூடிய அரேபியன் கண்ட்ரீஸினுடைய கை ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் கொஞ்சம் வந்து பிரச்சனைகள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அரேபியன் கண்ட்ரீஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வருஷத்தில் பார்த்தேனால் உங்களுக்கு தங்கத்தினுடைய விலை 12,000 15,000 அதே ரேட்லேயே இருக்கும். அது தவிர வந்து வெள்ளியினுடைய விலை சீராக ஏறி கிட்டத்தட்ட ஒரு 300, 350, 400 ரூபாய் பர் கிராமுக்கு கொண்டு போடுவா வந்துடும். இப்போ பார்த்தோன்னா இந்த வருஷம் நம்மளுடைய இந்தியன் கரன்சி ஸ்டேபிளாக இருக்கும். இருந்தாலும் டாலர் ஸ்டெபிலிட்டினால் வந்து இந்தியன் கரன்சி சற்று வீழக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். 105 ரூபா வரலும் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. அது தவிர பார்க்கும்பொழுது ஷேர் மார்க்கெட் இண்டிசஸில் நல்ல ஒரு ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு. மே மாதத்துக்கு மேலே ஷேர் மார்க்கெட்டில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். ஷேர் மார்க்கெட்டில் நிச்சயம் ஏற்றம் இருக்கும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ்லாம் வந்து பார்த்தோன்னா ஏப்ரலுக்கு மேலே, மே மாதத்துக்கு மேலே நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா குரு பகவான் 12ஆம் இடத்து தன்னோட வீட்டையை பார்க்கும்பொழுது நிச்சயமாக ஏற்றம் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் ராகு கேத்துக்குள்ளே இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் நிச்சயமாக தடைகள் அதிகமாக இருக்கும். அதனால் ரொம்பவும் ஜாகிரதையாக பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. பெண்களுக்கு சிறு சிறு தடங்கல்கள் வரும். அரசாங்கத்தின் மூலியமாக, அரசாங்கத்தில் பெண்களுக்கு வந்து அந்த அளவு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இந்த வருஷம் பிறக்கும் பொழுதே 12ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் போகிறது வந்து அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. சூரியனோட சம்பந்தப்பட்ட மேஷத்தில் சுக்கிரன் இருக்கிறது அந்த இடத்துல அந்த அளவுக்கு விசேஷத்தை கொடுக்காது. புதனும் வந்து நீச்சப்பட்டு போகிறதுனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் சற்று பின்னடைவு இருக்கும். இது ஏன்னா உங்களுக்கு கரன்சி வந்து நம்மளது ஃபால் ஆச்சுன்னாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வெளிநாட்டில் போய் படிக்கணும்னாலே அதிகமாக கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துடும். அதனால் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது.
இந்த வருஷத்தில் வந்து தானியங்கள் அதிகமாக விளையக்கூடிய வாய்ப்பு, பால் சம்பந்தமான விஷயங்கள் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையையும் நிச்சயமாக சமாளிக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் வந்து நம்மளுடைய கண்ட்ரிக்கு நிச்சயமாகவே இருக்கும். ஏன்னா குரு பகவான் வந்து இந்த வருஷத்தினுடைய ராஜா பொறுப்பில் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் எல்லாத்தையும் அனுசரித்து போகக்கூடிய நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சட்டத்திட்டங்கள் கடுமையாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா மந்திரி வந்து செவ்வாயாக இருக்கிறதுனால. சரி, இந்த வருஷம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு ராசியாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் காலிங்கில் போயிட்டு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமே ஆனால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் சொல்லுங்கள். உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். இந்த கட்டணத்தை வந்து பே பண்ணிவிட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நான் பார்த்த, அதாவது 70 to 80% ஜாதகத்தில் பார்த்தேன்னா சந்தி நிறைய இருக்கும். அதாவது நட்சத்திர சந்தி, நட்சத்திர பாத சந்தி, அது தவிர லக்ன சந்தி, இதெல்லாம் இருக்கும். இந்த காலகட்டம் நன்னா இருக்குன்னு நினச்சிட்டு இருப்பா. ஆனால் அவளுக்கு பெரிய அடி விழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அவள் வந்து மிருகசீரிஷம் 2ஆம் பாதம்னு நினச்சிட்டு இருப்பா. மிருகசீரிஷம் 3ஆம் பாதத்தில் இருக்கும். அப்படி பார்த்தோன்னா ரிஷப ராசின்னு நினச்சிட்டு இருப்பா, மிதுன ராசியாக இருக்கும். ரிஷப லக்னம் நினச்சிட்டு இருப்பா, மிதுன லக்னமாக இருந்துட்டு இருக்கும். இதெல்லாம் கூட பரவாயில்ல. விசாக நட்சத்திரமில் வந்து 2 இது வந்துடும், மாறி வந்துடும். அதாவது 3 பாதங்கள் ஒன்றுத்துலேயும் 4ஆம் பாதம் ஒன்றுத்துலேயும் வந்துடுறதுனால, சுக்கிரனோட வீட்லேயும் ஒன்று, செவ்வாயினுடைய வீட்லேயும் மாறி வர்றதுனால மிகப்பெரிய பிரச்சனைகளும் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா இதுக்கு உண்டான சுவர்கள் அதுக்கு கிடையாது. அதனால் வந்து பிரச்சனைகள் நிச்சயமாக வரும். அதனால் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்தி என்ன ஏதுன்றதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான ஜாதகத்தை போட்டு உங்களோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். அதாவது டைம் இது பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறோம். உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குன்றதை பார்த்து, இப்போ இருக்கக்கூடிய கோல்சார நிலை எப்படி இருக்குன்றதை பார்த்து உங்களுக்கு உண்டான பலன்கள் என்னன்றதையும் சொல்கிறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த பராபவ வருஷம் 2026-27 என்னென்ன மாற்றங்கள் ஏற்றங்கள் கொடுக்கும் அப்படின்றத பார்ப்போம். துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதி சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு சப்தமத்திலே இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது இருக்கார். உங்களுடைய ராசியை பார்க்குறார். எடுத்த காரியங்களில் வெற்றி, தீர்க்கமான முடிவு, எந்த ஒரு விஷயத்திலும் நிச்சயமான வெற்றி உங்களுக்கு உண்டு. துலா ராசிக்காரர்களுக்கெல்லாம் வந்து எல்லா விதமான வெற்றிகளும் வரும். ஏன்னா இந்த வருஷம் மொத்தமே சனி பகவான் 6ஆம் இடத்துல போய் இருக்கார். 6ஆம் இடத்துல சனி பகவான் இருந்ததுனால போட்டிகளில் வெற்றி. எல்லா விஷயத்திலும் எந்த கடன் கேட்டிங்கன்னாலும், கடன்காரன் எவ்வளோ நாள் வந்து உங்கள்கிட்ட காசை கொடுன்னு கேட்டவன் எல்லாருமே வந்து சரி இவர்கிட்ட கொடுத்தா சேஃபாக தான் இருக்கும், நிச்சயமாக அவரே கொடுத்துருவார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கும் நீங்களும் கொடுக்குற அளவுக்கும் இருக்கக்கூடிய காலகட்டமாகவே இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 9ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறது பெரிய விசேஷம். உடல் நலத்தில் நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், தீர்க்கமான சிந்தனை இருக்கும். அதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்குறார். அதனால் வந்து கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டம் வந்து ரொம்ப ஒரு மாதம்தான் இருக்கும். ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு போகிறார். 10ஆம் இடத்துக்கு போகிற குரு பகவான் என்ன சார் 10ல் குரு பதவியை குலைப்பாருன்னா பதவியை கொடுப்பார் உங்களுக்கு. ஏன் கொடுப்பார் அப்படின்னா 6ஆம் இடத்து 3ஆம் இடத்து அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு. இந்த ராசிக்காரர்களுக்கு குரு பகவானை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கறது கிடையாது. அவர் வந்து 10ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால பெரிய மாறுதல்களை உங்களுக்கு உண்டு பண்ண மாட்டார். அதாவது பதவியில் பிரச்சனைகள் அதெல்லாம் வரவே வராது. இன்ஃபேக்ட் பதவியில் உங்களுக்கு அதிகமான ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு, தொழில் மூலியமாக வெற்றிகளை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானையும் வந்து குரு பார்க்கறதுனால நல்ல ஒரு விசேஷம். அதனால் எல்லா விதமான போட்டிகளிலும் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்புகள், கடன் வந்து அதாவது சுப கடன்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்தையும் பார்க்குறார், 2ஆம் இடத்தையும் பார்க்குறார். தனஸ்தானத்தை வந்து குரு பகவானே பார்க்கறது பெரிய விசேஷம்.
ஏன்னா தனக்காரகனே அவர் தான். உச்சம் பெற்று போய் தனஸ்தானத்தை பார்க்குறாருன்னா அதை விட வேறு என்ன வேணும்? பணம் வந்து தொழில் மூலியமாக அதிகமாக வரக்கூடிய காலகட்டம். பார்த்து முடிக்க அளவு, அதாவது நினச்சி பார்க்க முடியாத அளவிற்கு பணம் கொட்டக்கூடிய காலகட்டம். குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான காலம், குடும்பம் நல்லபடியாக அமையக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் அமையும். ராசிக்கு 4ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால பணவரவு நல்லபடியாக இருக்கும். படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஏற்றம் இருக்கும். தாயின் சொத்துக்கள் வரும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இதை தவிர 11ஆம் மாதத்தில் பார்த்தேனால் குரு பகவான் சிம்மத்துக்கு 11ஆம் இடத்துக்கு வந்துடுறார். கேத்துவும் ராகுவும் மாறுறார். கேத்து வந்து 10ஆம் இடத்துக்கு போகிறார். ராகு 4ஆம் இடத்துக்கு வர்றார். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் பார்த்தேனால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மன கிளேசத்தை கொடுப்பார். அதை தவிர உடல் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலுமே வெற்றி அடையணும்னா அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடியதாகவே இருக்கும். அதனால் ஒரு வெற்றியை சுவைக்கணும் அப்படின்னா அதற்குண்டான எஃபர்ட்னு சொல்லக்கூடிய அதற்குண்டான உக்திகளை கையாண்டு அதற்குண்டான வேலைகளை செஞ்சே ஆகணும். அதனால் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாகவே அமையும். கவலைப்பட தேவையில்லை. அந்த அலைச்சல் உங்களுக்கு வெற்றியை அதிகமாக கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா துளாராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றமான காலம். எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. பணவரவிற்கு பஞ்சமில்லை. உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. போட்டிகளில் வெற்றி, போட்டி தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் படிக்கிற மாணவர்களுக்கு படிப்பில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதை தவிர பார்த்தலையானால் படிப்பில் பெரிய ஏற்றம். அதை தவிர உங்களுக்கு பார்க்கும் பொழுது குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம். அதாவது 11ஆம் இடத்துல குரு பகவான் இந்த மாதம் வந்து வரப்போகிறார். இந்த வருஷத்தில் 11ஆம் இடத்துல வர்றார். 11ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்தை பார்க்குறார். குழந்தை பிராப்தி நிச்சயமாக உண்டு. அது தவிர வந்து உங்களுக்கு திருமண பாக்கியத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார். துளாராசிக்காரர்களுக்கு அக்டோபருக்கு மேலே பார்த்தீங்கன்னா திருமண பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அது தவிர பார்த்தோம்னா 4ஆம் இடத்துல ராகு பகவான் கேட்கவே வேண்டாம். அலைச்சல் அதிகமாக இருக்கும். அதிகமாக சுற்றி கொண்டு இருக்க வேண்டிய காலகட்டமாக அமையக்கூடிய வாய்ப்பு. அதுவும் வந்து கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். வெள்ளை நிற ஆடைகள் பின்னுபவர்களுக்கு பெரிய ஏற்றம். பால் பதனிடும் தொழில் செய்பவர்களுக்கு பெரிய ஏற்றம். பெரிய இந்த என்ன சொல்கிறது, அதாவது இந்த ஹைட்ரஜன் அந்த மாதிரியான கேஸ் சிலிண்டர்ஸ் அந்த மாதிரியான வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு துளாராசிக்காரர்களுக்கு ஒரு தடவையாவது ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க. ஒரு தடவையாவது ஸ்ரீரங்கம் போயிட்டு அங்கே வந்து தாயாரையும் பெருமாளையும் சேவிச்சுட்டு வாங்க. போய் சேவிச்சுட்டு வந்தாலே நல்ல ஒரு பெரிய ஏற்றம், உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றமும் நிச்சயமாக ஏற்படும். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் நம்ம யூடியூப் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். முதல்ல எல்லாருக்குமே தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இதுதாங்க ஆக்சுவல் நியூ இயர், சரிங்களா? மீதி ஜனவரி 1 நம்ம உலகம் முழுக்க ஒரு ஜார்ஜேஜியன் கேலண்டர்னு சொல்லுவோம், சரிங்களா? வெளிநாட்டு மக்கள் ரெடி பண்ணது. நம்ம தமிழ் முறைக்கு சித்திரை 1, இந்த ஏப்ரல் 14 தான் புனிதமான நாள். இந்தியாவில் வந்து பல மொழி பேசுகிறவங்க, நீங்கள் கன்னடமோ நியூ இயரோ யார் எடுத்தாலும் அங்கே உகாதின்னு கொண்டாடுவாங்க. அரௌண்ட் இதே நாட்கள் அரௌண்டு சுற்றி தான் வரும். ஸோ இதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான நாள், சரிங்களா? இந்த முக்கியமான நாளில் ஒரு ராசிக்கும் சொல்ல போகிறோம். நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். உங்களுடைய பொதுவான வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை, குடும்பம், குழந்தைங்க, மகப்பேறு பற்றி, தொழில் முன்னேற்றங்கள் பற்றி, வேலையில் ப்ரமோஷன், வெளிநாடு போகிறது, ஹெல்த், இதை பற்றி நிறைய நம்ம பேச போகிறோம். சரி, அதுக்கு முன்னாடி நம்ம பஞ்சாங்கம் என்ன சொல்லுது அப்படின்றத ஒரு டீட்டெயிலாக பார்த்தோம். அதாவது வருஷம் இந்த வருஷம் இப்படி தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பஞ்சாங்கத்தில் எழுதி வைப்பாங்க. உலகத்தில் போர் வருதா இருக்கட்டும், விலைவாசி உயர்வு, இதெல்லாம். ஸோ இந்த வருஷத்துக்கு என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஒன்று, இந்த தலைவன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வருடாதிபதினு சொல்லுவோம். வருடாதிபதி தலைவன் யாருன்னா சூரியன், மந்திரி சந்திரன், ஓகேங்களா? சேனாதிபதி சனி பகவான். அதே மாதிரி உங்களுக்கு வந்து சஸ்தியாதிபதி யாருன்னா குரு பகவான். இதுதான் வந்து நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் பற்றி நம்ம சொல்கிறது, தானியங்கள் பற்றி தான், ஓகேங்களா? இப்போ சூரிய பகவானே தலைவனாக இருக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு ஆட்சி நடக்கும். ஆட்சியில்
பல பாலிசி சேஞ்சஸ் நடக்கும். ஆட்சி மாறுமான்னு கேட்காதீங்க, எலெக்ஷன் டைம் வேறு, நான் அது உள்ளே போக விரும்பலை. ஆனால் பாலிசிஸ் நிறைய மாறும், ஓகேங்களா. கவர்மெண்ட் பாலிசிஸ் நிறைய வரும், டேக்ஸில் வந்து நிறைய ரெகுலேஷன்ஸ்லாம் வரும், சரிங்களா. ஒன்று சந்திரன் இருக்காங்க, அதுக்கப்புறம் மந்திரியாக சந்திரன் இருக்காங்க, சேனாதிபதியாக சனி பகவான் இருக்கார். சனி சந்திரன் காம்பினேஷன்ஸ் வர என்னென்னா, இந்த தமிழ் வருடத்தை வந்து பிரபவ வருடம்னு சொல்லுவாங்க. அதாவது இது ரொம்ப ஆன்மீகமான வருடம், ஆன்மீகம் ரொம்ப ஜாஸ்தியாகும். இதை வந்து நம்ம நியூ இயர் பலன்லேயே சொல்லியிருக்கேன், நீங்கள் தேடி பாருங்கள். நம்ம நியூ இயர் பலன்லேயே சொல்லி இது ஆன்மீகம் வருடம். ஆன்மீகம் சம்மந்தமாக நிறைய நடக்கும், தொழில்கள்லேயும் அதை நிறைய பார்ப்பீங்க, முக்கியமாக முருகர் சம்மந்தமான. அதுக்கப்புறம் வந்து முருகர் படம் எடுக்க போகிறதா நிறைய நியூஸ் ரிலீஸ் ஆச்சு. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, ஆந்திராலையும் நடக்க போகுது. தமிழ்நாட்டிலையும் முருகன் பேரில் ஒரு பெரிய படம் ஒன்று வருது. எல்லாருக்குமே அது என்ன படம்ன்றது தெரியும், சரிங்களா. இதெல்லாம் நடக்குது. இன்னும் ஆன்மீகம் சம்பந்தமாக பல பிஸ்னஸஸ்களும் வளரும், அதே மாதிரி ஆன்மீகம் வளர்ச்சியும் நிறைய நடக்கும். அதே சமயம் சேனாதிபதி சனி பகவானாக இருக்கிறதுனால நாட்டில் நிறைய குழப்பங்களும் வரும், உலகம் முழுக்கவும் வரும், நம்ம நாட்டிலையும் குழப்பங்கள் நிறைய வருங்க. கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. முக்கியமாக என்னென்ன குழப்பங்கள்னால், அரசியல் ரீதியான சில விஷயங்கள், ஆன்மீக ரீதியாகவும் சில விஷயங்கள், அதே மாதிரி பொருளாதாரத்துலேயும் ஒரு மிதமான பொருளாதாரம் இருக்கும், ஆனால் நிறைய விஷயம் தட்டுப்பாடாகும், சரிங்களா. நிறைய விஷயம் தட்டுப்பாடாகும். முக்கியமாக தானியங்கள் ஃபியூயல் ப்ரைஸ், இந்த பெட்ரோல் டீசல் இதோடைய ப்ரைஸ், இதெல்லாம் தட்டுப்பாடு வரும். தட்டுப்பாடு வந்தால் விலை உயற்றமும் வரும், தங்கம் வெள்ளியோட விலைகளும் உயரும், சரிங்களா. அதனால் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, காசை மிச்சம் பண்ணுங்க, சாப்பாட்டை வீண் பண்ணாதீங்க. இன்றைக்கி நம்ம வீண் பண்ணுற சாப்பாடு யாரோ ஒருத்தர் வயிறுக்கு போக வேண்டியது, சாப்பாட்டை வீண் பண்ணாதீங்க, அதுவே பெரிய புண்ணியம். காலநிலை, அதாவது மழை வந்து மிதமாக தான் இருக்கும். ஸோ அக்ரிகல்ச்சர் பெரிய பாதிப்பு இல்லை, ஓகேங்களா. முடிஞ்ச அளவுக்கு தண்ணி குறைவான விவசாயம் பண்ணுறது ஒன்றும் சூப்பர். சிறுதானியங்கள்லாம் இப்போ ரொம்ப நல்லா வளர்ந்துட்டு வருது, அதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். மழையால் பெரிய பாதிப்பு இல்லை, ஓகே. இயற்கை சீற்றங்களும் ரொம்ப பெரிய அளவுக்கு இல்லை. அரசியல் சூழ்நிலைகளும் உலகத்தில் வந்து போராட்டங்களும் அதிகமாக வெடிக்கிற மாதிரி இருக்குது. அப்போது நம்மளுடைய பணத்தை எவ்வளோ மிச்சம் பண்ண முடியுமோ மிச்சம் பண்ணுங்கள். தேவையில்லாத செலவுகளோ தேவையில்லாத ஆடம்பர செலவுகள் பண்ணாதீங்க. ஆடம்பர செலவுகள் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு, பண்ணாமல் மிச்சம் பண்ணிங்கன்னா இந்த வருஷம் வந்து ரொம்ப சுபமாக அமையும். இப்போ உங்கள் ராசிக்கு என்ன நல்லதுகள் என்னென்ன இருக்குது, எந்தெந்த விஷயத்தில் உஷாராக இருக்கணுன்றதை இப்போ பார்ப்போம். துலாம் ராசி, துலாம் லக்னம், 5ஆம் வீடாக குரு பகவான் உங்களை தான் பார்த்துட்ருக்கார். அதனால் ரொம்ப அமக்கலமாக இருக்குது, டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த தமிழ் புத்தாண்டும் ரொம்ப 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 உங்களுக்கு நல்லாயிருக்கு. நீங்கள் வந்து மோஸ்ட்லி பேங்கிங், சிஎஸ், ஃபினான்ஸ் சம்மந்தமாக, மீடியா சம்மந்தமாக, துணிகள், அப்பேரல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ், இது சம்மந்தமான நிறைய பேர் இந்த ஃபீல்டில் இருக்கீங்க. குட். உங்களுடைய நீங்கள் வந்து எதனா ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரமோஷன்கள், பதவி உயர்வு, நல்ல அப்ரைசல் கிடைக்க, வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது, சரிங்களா. தாராளமாக வாய்ப்பு வரும். ஆனால் ஒரு தடவை உலகத்தில் நிறைய இடத்துல நிறைய போராட்டங்கள் ஓடிட்டுருக்கு. ஃபஸ்ட்டுலாம் சிரியா அந்த மாதிரி ஒரு கண்ட்ரியில் தான் நடக்கும். சிரியா நடந்துச்சு, ஆஃப்ரிக்கா நடந்துச்சுன்னு சொல்கிறோம். இப்போ துபாயிலலாம் குண்டு போட்டுட்ருக்காங்க, கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடியாக இருக்குது. அதனால் எந்த ஊரில் என்ன நடக்குதுன்னு தெரியல. நீங்கள் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுன்னா நீங்கள் வந்து கரெக்டான கண்ட்ரியாக, சேஃபான கண்ட்ரியாக பார்த்து போங்க. எனக்கு ஃபாரின் கண்ட்ரி போனால் போதுன்ட்டு ஓடினீங்கன்னா கஷ்டம். கரெக்டான கண்ட்ரியாக பார்த்து செலக்ட் பண்ணி போகிறது நல்லது. அதுவும் முக்கியமாக லேடிஸ்லாமா, ஏன்னா இப்போ வந்து நிறைய பேர் ஜாதகம் பார்க்குறவங்க லேடிஸு, அதுவும் ஐடி ப்ரொஃபஷன், மீடியாவில் நிறைய பேர் எனக்கு ஃபாரின் போகணுன்னா ரொம்ப கேட்குறீங்க. எல்லாம் குட், ஆனால் ஜாக்கிரதையாக போய்ட்டு ஜாக்கிரதையாக வாங்க. சேஃபான கண்ட்ரியாக போயிட்டு வாங்க. நம்ம இந்தியன் எம்பசி எங்கே ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த கண்ட்ரியாக போயிட்டு வாங்க, நம்மளுக்கு தப்பிக்க ஓரளவுக்கு உதவும். மற்றபடி ஃபாரின் கண்ட்ரி தாராளமாக போகலாம். இது ஒன்று. அடுத்து நீங்கள் எந்த விஷயம் முயற்சி எடுத்தாலும் அதில் வின் பண்ணுவீங்க. இது வந்து வேலையில் தான் சொன்ன ப்ரமோஷனுக்கு நீங்கள் ட்ரை பண்ணாலும் அதுவும் சூப்பர் தான். பிஸ்னஸ் ஓகே, குட், அதுவும் நல்லாயிருக்கு. மெயினாக என்னென்னா திருமணத்துக்கு சூப்பராக
சூப்பராக இருக்க டைம். தயவு செஞ்சு சீக்கிரம் திருமணம் பண்ணுறாங்க. அது துலாம்னா சீக்கிரம் திருமணம் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா துலாம் வந்து சுக்கிரன் ராசிங்க. ஈஸியாக மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணுறாங்க, ஈஸியாக மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணுறாங்க, இவங்களும் அட்ராக்ட் ஆகிடுவாங்க. அதனால் துலாமுக்கெல்லாம் எப்போவுமே சீக்கிரம் கல்யாணம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இப்போ கல்யாணத்துக்கான டைம் இருக்குது, சீக்கிரம் கல்யாணம் பண்ணிவிடுங்க. கல்யாணம் ஆனவங்களாக இருந்தால் அந்த மகப்பேருக்கும் டைம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, அதுவும் பண்ணிவிடுங்க. நீங்கள் நல்ல நாள்லாம் என்னை கேட்டிங்கன்னா அந்த பஞ்சபக்ஷி பார்த்து உங்களுக்கு சொல்லுவேன். ஜென்ரலாக யூடியூப்பில் பொதுவாக சொல்லணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமைனா உங்களுக்கு சூப்பராக வேலை செய்யும். வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரைனா ரொம்ப நல்லா வேலை செய்யும். இப்போ அதை சொல்ல நம்மளுக்கு இப்போ வர ஒரு கிளைண்ட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே கொஞ்சம் இஷ்யூஸ், அவங்கள பார்த்து அவங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்லியிருக்கேன். சார் வெள்ளிக்கிழமை 8:30 மணிக்கு நீங்கள் ஒய்ஃபு பீச்சில் இருக்கணும். ஏன்னா அவர் வந்து பீச் ஓரம் தான் இருக்காங்க, பீச் பக்கத்தில் இருக்காங்க வீடு. ஆனால் 8 வருஷமாச்சு அவங்க குடும்பத்தோடு ஒன்றா வெளியே போய். அதுதான் இன்றைக்கி இருக்கிற நிலமை. நான் சொன்னேன் எதனா இருக்கட்டும், இனிமேல்ட்டு நீங்கள் வெள்ளிக்கிழமை ஒய்ஃபு குழந்தைங்களோட 8:30 மணி பீச்சில் இருக்கீங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஒரு 6 வாரம் போயிட்டு வாங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்குது பாருங்கன்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? உங்களுக்கும் அதே தான், ஒரு 6 வாரம் தொடரும். அது இன்றைக்கி வெள்ளிக்கிழமை போயிட்டு சனிக்கிழமை காலையில் ஃபோன் அடிக்காதீங்க, ஐயா ஒன்றும் நடக்கலான்ட்டு. ஒரு 6 வாரம் தொடர்ந்து போங்க, மேஜிக் நடக்கும். ஓகேங்களா? இது ஒன்று. அடுத்து வந்து படிக்கிற குழந்தைங்க நல்லா படிக்கும்னு சொல்லிட்டு நல்ல மார்க் வாங்குவாங்க. அதனால் குழந்தைங்களுக்கு கவலை இல்லை, சூப்பராக இருக்கும். அடுத்து இந்த காலேஜ் செலெக்ஷன் போகிறவங்களாம் படிக்கிற குழந்தைங்க எந்த காலேஜ் செலக்ட் பண்ணணும், எந்த யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணணுன்றதுக்கெலாம் நம்ம ஜோதிடம் பார்த்து சொல்கிறோம். நம்ம எந்த காலேஜ் யூனிவர்சிட்டியும் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணுறதில்ல. அந்தந்த ஜாதக கட்டக்காரங்களுக்கு எந்த மாதிரி பேரமைப்பு நல்லதுன்றது சொல்கிறேன். சரி, இப்போ குழந்தை பிறந்தா எந்த பேர் நல்லதுன்னு பார்த்து சொல்கிறோம்ல, அந்த மாதிரி படிப்புக்கு எந்த பேர், எந்த ஊர், எந்த நாடு கரெக்டாக இருக்கும் அப்படின்றத கணித்து சொல்கிறோம். அதை ஃபாலோ பண்ண அதுலேயும் நீங்கள் வாழ்க்கையில் ஒன்றும் நல்லா சக்ஸஸாக வருவீங்க. சரிங்களா? ஸோ படிப்பு பண்ணியாச்சு, கல்யாணம், குழந்தை பாக்கியம், இது எல்லாமே கவர் பண்ணியாச்சு. அடுத்து உடல் நலம். நீங்கள் உடல் நலம் மட்டும் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க. ஏன்னா சனி பகவான்லாம் உங்களுடைய 6ஆம் பாவத்தில் இருக்கார். உடல் நலம் பார்த்துக்கோங்க, ஸ்ட்ரெஸ் லெவல் பார்த்துக்கோங்க. உடல் நலம் நம்ம எப்பயுமே சொல்கிறதா தான், இந்த பாலுறுப்பு சம்மந்தமான விஷயங்களில் ஜென்ரலாக துலாம் ராசிக்கு இந்த வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரிலாம் வரும். அதனால் சுகர் லெவலை கரெக்டாக பார்த்துக்கோங்க. டக்குன்னு யூரினரி இன்ஃபெக்ஷனாக வந்தால் டக்குன்னு டாக்டரை பாருங்கள். இன்னொன்று கை வைத்தியம் நிறைய கையில் வச்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் டாக்டர் மாத்திரை மருந்து எடுத்து கொட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. இது வந்து நான் யாரையும் தப்பு சொல்லலை, டாக்டர்கள் தான் தெய்வத்துக்கு அடுத்த நிலை. ஆனால் நம்ம உடம்பை நம்மளும் பார்த்துக்கணும். நான் யூஎஸ்லலாம் நாங்கள் மெடிக்கல் ரிசர்ச்சுக்காகலாம் யூஎஸ்க்கு போயிருக்கேன். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மள அட்டையில் தராங்க, அவங்களுக்கு பாட்டிலில் தருவாங்க மாத்திரையை. எதனாடா சாக்லேட்டாடா பாட்டிலில் தருவாங்க மாத்திரை. அந்த நிலைமைக்கு நம்மளும் இப்போ மூவ் ஆகிட்டு போகிறோம். அதனால் அப்படி போகாமல் உடம்பை பார்த்துக்கோங்க. ஆர்கானிக் ஃபுட்டாக பார்த்துக்கிட்டிங்கனாவே உடம்பு சரியாயிடும். உடம்பு உங்களுக்கு சரியானாலும் மீதி எல்லாமே சூப்பராக சரியாயிடும். பிஸ்னஸில் மட்டும் கொஞ்சம் பிரச்சனை வருது, நஷ்டம் வர மாதிரி இருந்தால் அதை டக்குன்னு வெளியே எடுத்துகிட்டு நல்ல விஷயத்தில், பர்சனல் விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பர்சனல் விஷயம் இப்போ உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்குது. வழிபட வேண்டிய தெய்வம் வந்து லக்ஷ்மி நரசிம்மர். சுவாதி நட்சத்திரமாக இருந்தால் லக்ஷ்மி நரசிம்மர் டிஃபால்ட்டாக வழிபடுங்க. இல்லை பெண் தெய்வங்களை முழு அலங்காரத்தில் வழிபடுங்க. பால் பாயசம் வச்சு வழிபடுறது நல்லது. வர மக்களுக்கும் பால் பாயசம் வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரையில் கொடுத்துட்டு வரது ஒன்றும் ஜாம்னு உங்களை லைஃப்பில் மேலே தூக்கிட்டு போகும். சரி, நம்ம தமிழ் புத்தாண்டு பிரபவ வருஷத்துக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தோம். ஓவராலாக இந்த தமிழ் புத்தாண்டுக்கு எப்படி இருக்கும், ஒரு வருஷ பலன்க இது, ஒரு வருஷ பலன். ஓகே, ஓவராலாக எப்படி இருக்கும், குடும்பம், கல்யாணம், மகப்பேறு, மறுமணம், ஹெல்த்து, ஜாப், பிஸ்னஸ், ப்ராஃபிட், வெளிநாடு போயிட்டு வர்றது, முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோலாம் முக்கியமான பாயிண்ட்டோ அது எல்லாமே கவர் பண்ணிட்டோம். எப்போவுமே சொல்கிறது 12 கோடி தமிழர்களில் ஒரு ராசிக்கும் ஒரு கோடி பேர் இருக்கீங்க. எல்லாருக்கும் பொதுவாக சொல்லியிருக்கோம். ஒவ்வொருத்தருடைய கைரேகை மாறுற மாதிரி ஒவ்வொருத்தருடைய ஜாதகமும் மாறும். இப்போ சொன்னதே நல்லபடியாக உங்களுக்கு வேலை செய்யும். இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணுன்னா கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. ஒன்றும் டீட்டெயிலில் உங்களுடைய மற்ற கிரகநிலை, ராசி, லக்னம், நட்சத்திரங்கள் வச்சு இன்னும் டீட்டெயிலில் பஞ்சாங்க நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் சொல்லலாம். சரிங்களா? ஸோ இந்த தமிழ் வருட பருப்புக்கு
நம்ம என்னென்ன தெய்வங்களை சொன்னோமோ, என்னென்ன வழிமுறைகளை சொன்னோமோ இது எல்லாமே பின்பற்றுங்க. சரிங்களா? இதை தாண்டி நம்ம நிறைய கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ சனி பயிற்சிக்கு சொல்கிறோம், சனி பாய் எனக்கு கொடுத்த 5-8 நிமிஷத்தில் என்னென்ன சொல்லணுமோ என்னால் முடிஞ்ச அளவு சொல்லிட்டேன். இதை தாண்டி சனி பயிற்சிகள்லேருந்து நம்ம ஓரளவுக்கு தப்பிச்சுக்க நிறைய விஷயங்களுக்கு நம்ம விதைகள் மூலயமா நிறைய பயிற்சிகள் தரும். கலர், அரோமா, மெட்டல் ஒரு கிரகத்துக்கு ஒரு மெட்டல் இருக்குது. அந்த மெட்டலை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் உடம்புல பல மாறுதல்கள் வரும். இதுதான் நம்ம கோவில்லையே யூஸ் பண்ணுறோம். கோவில் கலசங்கள், ஐம்பொன் சிலைகள், இது பின்னாடிலாம் நிறைய சயின்ஸ் இருக்குது. இதெல்லாம் நிறைய சொல்லி தந்துட்டுருக்கோம். இதெல்லாம் எடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ண வாழ்க்கையில் மென்மேலும் வளருவீங்க. எல்லா கிரகமும் எல்லா தெய்வங்களும் நமக்கு நல்லது செய்யத்தான் இங்கே இருக்குது. நம்ம கர்ம வினைப்படி நம்மளுக்கு நல்லதும் கெட்டதும் மாறி வருது. நம்ம புத்தியை வச்சு இதெல்லாம் கற்றுக்கிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி வாழ்க்கையில் வளர விதியை மதியால் வெல்லலாம். நீங்களும் மதியால் வென்று ஆண்டவன் அருளால் இந்த தமிழ் வருடப்பிறப்பு உங்கள் எல்லாருக்கும் எல்லாமே நல்லதாகவே நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, துலாம் ராசிக்காரருக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது, 2026 ஏப்ரல் 17ஆம் தேதி பிறக்கக்கூடிய அந்த தமிழ் புத்தாண்டு எத்தகைய ஒரு ஆண்டாக இருக்க போகிறதுன்னு பார்க்குறோம். இப்போ ஏப்ரல் 14 2026 13 ஏப்ரல் 2027 வரைக்கும் வரக்கூடிய இந்த ஒரு ஆண்டு தமிழ் புத்தாண்டு எத்தகைய ஒரு தாக்கத்தை துலாம் ராசிக்காரர்களாக உங்களுக்கு கொடுக்க போகிறதுங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜிங்கிற ஒரு அறிவியல் சார்ந்த முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு இந்த மாதிரி ஒளி தத்துவம் உங்களுடைய கர்ம பலனை எப்படி இந்த வாழ்க்கையில் சாதகமான வாழ்க்கை சம்பவங்களாகவும் சாதகமற்ற வாழ்க்கை சம்பவங்களாகவும் உருவெடுக்க போகிறது. அதுக்கு இந்த கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய குரு, சனி, ராகு, கேது என்று சொல்லப்படுகிற ஆண்டு கிரகங்கள் எப்படி துணை புரிகிறது, உங்களுடைய ராசிக்கு துலாம் ராசிக்கு எத்தகைய ஒரு தாக்கத்தை அடுத்த வரக்கூடிய ஒரு ஆண்டுக்கு 12 மாதங்களுக்கு எது மாதிரி ஒரு சாதகமான பலன்கள், எது மாதிரி சாதகமற்ற பலன்கள், எதை நோக்கி நம்மளுடைய வாழ்க்கை திசை திரும்புகிறதுங்கிறதெல்லாம் நம்ம ஒரு அறிவியல் சார்ந்த கலையாகிய இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம பார்க்க போறோம். இப்ப பாருங்க, துலாம் ராசிக்கு பாருங்க, சனி 6ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார். குரு ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா ராசியை பார்த்து 9ஆம் இடத்தில் இருக்கிறார். பட் ஜூன் 1ஆம் தேதிக்கு அப்புறம் 2026 புத்தாண்டு பிறந்து ஒரு 1.5 மாசத்திலே பாருங்க 10ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற கடகத்துக்கு உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்று என்ன பண்றார், 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை பார்க்கிறார், அதே சமயத்தில் 4ஆம் இடத்தை பார்க்கிறார், அதே சமயத்தில் உங்களுக்கு 2ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற தனஸ்தானத்தை பார்க்கிறார். ஸோ எப்போ குரு 2, 4, 6 பார்க்குறாங்களோ இடம், வீடு, வண்டி, வாகனம், தாயார் போன்ற விஷயங்கள் கொஞ்சம் நல்ல பாசிட்டிவாக வருது. கடன் மூலமாக ஒரு இடம் வாங்குவது, ஒரு ஃபண்டிங் வாங்கி சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறது, அது மூலமாக கேஷ் ஃப்ளோ இம்ப்ரூவ் ஆகுறது, இது மாதிரி பல விஷயங்கள் நல்லது நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. இது ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா என்னதான் கடந்த ஒரு வருஷமா ஒரு மாதிரி ஸ்மூதா போனாலும் பெரிய குரோத் இல்லையே சாமி அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் இந்த ஜூன் 1ஆம் தேதிக்கு அப்புறம் ஆகக்கூடிய குரு பயிற்சினால சில கேஷ் ஃப்ளோ நல்லா வருது. என்னதான் கொஞ்சம் கடனும் அதிகமானாலும் ஆனா என்னுடைய அபிவிருத்தி, என்னோட குரோத், என்னோட ப்ரோக்ரஸும் கொஞ்சம் பெட்டர் லெவலாக வருதுங்கிற சொல்லக்கூடிய தொழிலதிபர்களாக இருக்க போகிறார்கள், வியாபாரிகளாக இருக்க போகிறார்கள், இன்வெஸ்டர்ஸாக இருக்க போகிறார்கள். நிறைய பேருக்கு வெளிநாடு பிராணங்கள், அப்பப்போ கொஞ்சம் டிராவலிங் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் கொஞ்சம் டிராவலிங் அதிகமாக போகக்கூடிய அமைப்பு, ஒரு வண்டி பழைய வண்டியை மாற்றி புது வண்டி வாங்குறது, வீடு ஒரு புது வீடு வாங்குறது, வீடை புதுப்பிக்கிறது, அது மாதிரி பல விஷயங்கள், அம்மா மூலமாக சொத்து வருவது, அது மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அதே சமயத்தில் தொழில் ஸ்தானத்தில், வேலை ஸ்தானத்தில் கொஞ்சம் உத்தியோகத்தில் சில மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பயிற்சி உண்டு. அதே சமயத்தில் சில சீனியர் சிட்டிசனுக்கு ஒரு 50 வயசுக்கு மேலே போயிட்டு இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் உடம்பை பார்த்துக்கணும். ஏன்னா 6ஆம் வீடு வலுக்குது. 6ஆம் வீடுங்கிறது தேவையற்ற டயபெட்டிஸ், தைராய்டு இஷ்யூ, பிபி, சுகர், கொலஸ்ட்ரால், இது மாதிரி உயிர்கொல்லி நோயாக இல்லைனாலும் குரோனிக் டிசீஸ் என்று சொல்லப்படுகிற விஷயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறதுனால நீங்கள் மெடிக்கல் செக்லாம் பண்ணி நாம் அது மாதிரி ஒரு ரிஸ்க் ஃபேக்டரில் இருக்குமா அப்படிங்கிறதை பார்த்து லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கக்கூடிய அமைப்பு துலாம் ராசிக்காரருக்கு கண்டிப்பாக தேவைங்கிறது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மற்றபடி பாருங்கள், எல்லா கிரகமும் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. இதே மாதிரி ராசிதிபதியாக சுக்கிரனும் ஓரளவுக்கு நல்லாவே ஒரு இடத்துல தான் அவர் மீனத்திலிருந்து கிட்டத்தட்ட
துலாம் வரைக்கும் சஞ்சரிக்கக்கூடிய அமைப்புகளும் ஓரளவுக்கு பரவாயில்லை. ஸோ துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை மாற்றம், இதுவரை சொகுசா ஸ்மூத்தாக வாழ்ந்தவங்களுக்கு அடுத்தபடியான நடவடிக்கைகளை இறங்கி கொஞ்சம் ஃபண்டிங்கு, டிராவலிங்கு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, வேலை மாற்றம், அது மாதிரி பல மாற்றங்கள் நிறைந்ததான ஒரு அமைப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கட்டாயம் இந்த 2026 ஏப்ரல் 14ஆம் தேதி நடக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதே மாதிரி வெளிநாடு எதிர்பார்க்குற மாணவர்கள், வேற ஒரு அட்மிஷன் எதிர்பார்க்குறவங்க, ஒரு அரசு உத்தியோகத்தை எதிர்பார்க்குறவங்க, ப்ரொமோஷன் ப்ளஸ் டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறவங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். இது ஒரு மாதிரி பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உரை வைத்து உங்களுடைய திருக்கணித பஞ்சாங்கத்துல நம்ம ஜாதகத்தை போட்டோம்னா அதுல நீங்க என்ன லக்னத்துல பிறந்தீங்க, அது என்னதான் நீங்க துலாம் ராசியில சுவாதி நட்சத்திரம் இருந்தாலும் சரி, சித்திரை நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் சரி, விசாக நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் சரி, என்ன லக்னம், லக்னாதிபதி என்னவா இருக்கிறார், அந்த லக்னாதிபதியோட திக்பலம், திருக்பலம் இதெல்லாம் எப்படி இருக்குது, ஸ்தானபலம் எப்படி இருக்குது, அதே சமயத்துல அந்த லக்னத்துக்கு ஏற்ற தசாபுக்திகள் போய்கொண்டிருக்கிறதா, சுமாரான தசைகள் போய்கொண்டிருக்கிறதா, நல்ல யோக தசைகள் போய்கொண்டிருக்கிறதா, அந்த தசநாதன் உங்க ஜாதகத்துல எப்படி இருக்கிறார், புக்திநாதன் ஜாதகத்துல எப்படி இருக்கிறார், இப்ப நம்ம சொன்ன கோச்சாரத்துல இந்த கிரகங்கள்லாம் எப்படி போயிட்டு இருக்குங்கிறதெல்லாம் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்கள், அதாவது அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்கு, அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம் எப்படி இருக்கு, எது மாதிரி முடிவுகள் எப்போ எடுக்கலாம், இப்போ வெயிட் பண்ணி நம்ம செயல்படக்கூடிய அமைப்பா, கொஞ்சம் பொறுமையா போகக்கூடிய அமைப்பா, அல்லது கொஞ்சம் வேகமா போகக்கூடிய அமைப்பா, எந்த நேரத்துல நமக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்கு, எந்த நேரத்துல நம்ம இடம் மாறலாம், எந்த நேரத்துல வேலை மாறுறது நல்லது, எப்படி தொழிலா வேலையா, எந்த துறை நமக்கு யோகமாக இருக்கிறது, இதே மாதிரி குழந்தை பேர் எதிர்பார்க்கிறவங்க, திருமணம் எதிர்பார்க்கிறவங்க, உறவுகளை சில விஷயங்கள் எதிர்பார்க்கிறவங்களுக்கெல்லாம் எது மாதிரி நேரத்துல கிளிக் ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே துல்லியமாக நம்ம சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில எந்த ஒரு விஷயத்தையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு அப்படியே நம்ம பார்க்கும் பொழுது என்ன அடுத்த வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் என்ன, எந்த நேரத்தில் எது செய்யலாம், தேவையற்ற விஷயங்களை எல்லாம் அவாய்ட் பண்ணி நம்மளுடைய பிராப்தம் என்ன காமிக்குது, நமக்கு என்ன யோகமான கிரகங்கள் இருக்கு, நமக்கு என்ன மாதிரி விஷயத்துல நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கு, எந்த பாவம் நமக்கு நல்லா இருக்கு, எந்த பாவம் நமக்கு சரியில்லை அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து நம்மளுடைய கர்மாவையே நாமளே அறிந்து தேவையற்ற முயற்சிகள், தேவையற்ற பண விரயங்கள், தேவையற்ற சமய விரயங்களை தவிர்த்து நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த அம்சத்தை பொறுத்து நம்ம அந்தந்த நேரத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு கூகுள் மேப் சில பேர்த்துக்கு ஒரு 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 மேப் மாதிரி இருந்து அது எந்த நேரத்தில் எப்படி செய்யணும், எப்படி திரும்பணும், எப்படி போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜஸை கொடுக்குற அளவுக்கு சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜியும் எதையுமே மிகைப்படுத்தாமல் உங்களுடைய கர்மா பாஸ்ட் என்ன நடந்தது, இப்போ ப்ரெசன்ட் எப்படி போயிட்டு இருக்குங்கிறத நாம் எப்போ புரிஞ்சுக்கிட்டோமோ அதுக்கப்புறம் வரக்கூடிய ஃபியூச்சரை நாம் எப்படி அமைச்சுக்கலாம் அப்படிங்கிறதுல ஒரு நல்ல தெளிவு வரும். அந்த தெளிவு வந்துட்டாவே பார்த்தீங்கன்னா தேவையற்ற முயற்சிகள், நம்மளுடைய தேவையற்ற பயங்கள், அப்ரிஹென்ஷன்ஸ் சொல்லுவாங்க, அதெல்லாம் இல்லாமல் நம்மளுடைய கர்மாவை நாமளே அறிந்து நமக்கு எது மாதிரி விஷயங்கள் யோகியதையாக இருக்கிறது, நமக்கு எது தகுதி இருக்கு, எது நமக்கு தகுதி இல்லை, வெளிநாடு யோகமா அல்லது அரசு உத்தியோகமா அல்லது பிரைவேட் செக்டார், கார்பரேட் செக்டார் இல்லையா, எது மாதிரி அல்லது எதுவுமே இல்லாமல் நாம் தொழிலையே நம்ம ஜெயிக்கக்கூடியவர்களா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வியாபாரம் பண்ணி ஜெயிக்கக்கூடியவர்களா, இன்வெஸ்ட்மெண்ட் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவர்களா, எது நம்ம கர்மால எந்த கிரகம் எந்த ஆதிபத்தியத்துல எது மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்குது, இப்ப தசாபுக்திகள் தான் மெயின். இது எப்படி போயிட்டு இருக்குங்கிறதெல்லாம் துல்லியமாக நம்ம சொன்ன இந்த குரு பயிற்சி, ராகு பயிற்சிகள்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது ஓவராலா நம்மளுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய அம்சங்கள் என்ன, எது மாதிரி அமைப்புகள் இருக்கு, எது மாதிரி ஒரு துறையில நம்ம போனா வரலாம் அப்படிங்கிற விஷயங்கள். குறிப்பா பாத்தீங்கன்னா குழந்தை பேர், இந்த துலாம் ராசிக்காரங்கள் கடந்த ஒரு ஃபியூ இயர்ஸாவோ பார்த்தீங்கன்னா குழந்தை பேர் எதிர்பார்க்குறவங்கலாம் பார்த்தீங்கன்னா நிறையா, அவங்களுக்கு இந்த உச்ச குரு புத்திரகாரகன் என்று சொல்லப்படுகிற இந்த குரு எப்போ உச்சம் பெறுகிறாரோ அது ஒரு நல்ல அம்சங்கள் கொடுக்கும். அது மூலமாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் நம்ம பண்ணிட்டு இருந்தது ஒரு ட்ரீட்மெண்ட்ல நல்ல ஒரு அமைப்பு மூலமாக குடும்பத்தில் ஒரு சுபிக்ஷம் அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. ஸோ சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜியில நம்ம பார்த்து அந்தந்த நேரத்தில் இருக்கக்கூடிய முடிவுகள் மூலமாகவும் முயற்சிகள் மூலமாகவும் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.